அங்கே தாண்டா இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் பே வீடியோ. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியா விட்டு 9 தூரம் தள்ளி பெங்களூர் வந்து ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறோம். இங்கே எதுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பெரிய நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். பெரிய அபண்டன்ட் பிளேஸு. அதுக்காக தான் இந்த பிளேஸ் எப்படி இருக்குது பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த பிளேஸோட ஸ்டோரி கேட்டோன்னே எங்களுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பழைய வீடியோவில் அப்போது நாங்கள் அடிப்பட்டதுனால அவரால் வர முடியல. அதனால் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இப்போ கிளம்பி வந்து வரைக்கும். அதனாலேயே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா சேஃப்டிக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் கூட என்ன ஆகும்னு தெரியல. இங்கே வந்து பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டுறதுக்காக பெரிய பிளான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் போயிருக்கு. எல்லாம் அவங்க இடத்தெல்லாம் விற்றுட்டு போயிருக்காங்க. ஆனால் ஒருத்தவங்க மட்டும் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அவங்கள நிறைய பொலிட்டிக்கல் சைட் நிறைய ப்ரெஷர் கொடுத்தும் அவங்க வேணாம், அவங்களோட பூர்வீக வீடு அப்படிங்கிறதுனால விற்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல, நாள் போக போக இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து பக்கத்தில் ஆளுங்கள்லாம் வந்துட்டாங்க. ஆனால் அவங்க மட்டும் வீடு தனியாக வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அம்மா அப்பா இல்லை, 2 பேர் அக்கா தங்கச்சி மட்டும்தான். அவங்க 2 பேர் நாட்கள் ஆக வெளியே வராமல் அப்படியே இருந்தாங்க. என்னடா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரும் நாட்கள் போக போக சரியான ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னு சொல்லிட்டு உள்ள ஸ்மெல் அடிக்கிட்டேன்னு சொல்லிட்டு என்னன்னு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு திறந்து பார்த்துருக்காங்க. அழகிய நிலைமையில் அவங்க 2 பேர் அப்படியே இறந்து போய் கிடந்தாங்க. என்ன காரணம்னா, அவங்க ஏன் இறந்தாங்க, எதுக்கு இறந்தாங்கன்னு இன்னமும் அந்த விஷயம் மிஸ்ட்ரியாகவே இருக்குது. அவங்க சூசைட் பண்ணாங்களா, இல்லை நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்களா, இல்லாட்டி அவங்க யாராச்சும் சாகடிக்கப்பட்டாங்களா அப்படிங்கிறதே இன்னும் பெரிய ஹிஸ்ட்ரி. இது யாராச்சும் சாகடிக்கப்பட்டிருக்காங்களாங்கிறதே இன்னும் பெரிய மிஸ்ட்ரியாக இருக்குது. அதுக்கான விடையே இன்னும் கிடைக்கல. இங்கே பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாளாக அவங்க கேஸில் முடிஞ்சிருப்பாங்க. இங்கே அவங்க வாய்ஸ் கேட்கறதாகவும் அவங்க வந்து அழுகிறதாகவும் என் வீட்டை விட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த வீட்டை இடித்து அதுக்கு மேலே அந்த அப்பார்ட்மெண்ட்டே கட்டிட்டாங்க. இப்போ நம்ம இருக்கிறதே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான். ஆட்கள் ஆக இங்கே அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களாம் ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி இந்த பில்டிங் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் காலி பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே இதுக்கு பக்கத்து பில்டிங்கும் காலியாகி அவங்களும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பில்டிங்கே ஃபுல்லாக எதுனால அவங்க 2 பேர் இறந்த நாளையே அடுத்த நாள்லேருந்து நாட்கள் போக போக அவங்க கட்டி வச்ச ஃப்ளாட்ஸ் எல்லாமே அப்படியே கைவிடப்பட்டதாக ஆயிடுச்சு ஃபுல்லாக. இப்போ ஃபுல் ஃப்ளாட்டும் அப்படியே அபேண்டண்டாக இருக்குது. அவங்களோட லேண்ட் மேலே இருக்கிற ஃப்ளாட் மேலே தான் இருக்கும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சவுண்டு கேட்டுட்ருக்கு, ஓவராக இல்லை. இப்போ உள்ளே போனாங்க அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் என்ன ஆக போகிறோன்னு சொல்லிட்டு. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா லைலா மேரி. அவங்க பேரை சொல்லக்கூடாது, பேர் சொன்னாலே இங்கே எஃபெக்ட் வரும்னு கேள்வி. அதனால தான் நாங்கள் ஃபஸ்ட்டே சொல்லாமல் லாஸ்ட்டில் சொல்கிறோம். நாங்கள் ஓகே கைஸ், ரொம்ப நேரம் வளன்னு பேசிட்டாங்க. சீக்கிரம் வீடியோக்குள்ளே போயிடலாம். பாய்.
டேய் டேய் இப்போ உள்ள ஒரு உருவத்தை பார்க்கணும். எங்கே போய் இரு ஸ்லோ 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 ஸ்லோ. அங்கே தாண்டா இருக்கு. படிக்கிறது படிக்கிறது படிக்கிறது. போடா मेरी और लैला Ibra सांगितली ये उनमें स्मेल अड़ी रहा कि उनमें केवल हमारे वो स्मेल अड़ी रहा இப்போ நான் க்ளோஸ்அப்பில் அங்கே கேமரா இதுல ஃபோக்கஸ் பண்றான். படிக்கட்டில் ஏதோ காலத்து நான் நினைவு பார்த்து நானே பண்ணிட்டேன். டி படிக்கல ஏதோ இப்போ இடி பச்சுறேன் அந்த கேப்பில். அப்போ இங்கே மேரி லைலா நீ எப்போ அங்கே நீ இவ்வளோ தூரம் வந்த? போலாம் கா பார்த்துட்டா. ஹேய் வெளில ஏதோ குதிச்சுடா. கலப்பாலும் குதிச்சுடாடி. என்ன சொல்கிற? இப்போ இந்த ஃப்ளையிங்கில் போச்சு இங்கேருந்து. அக்கா நாங்கள் வந்துட்டோன்னு அக்கா நாங்கள் 2 பேர் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு திரும்பி சூசைட் பண்ணிக்கிட்டீங்களா என்ன? ஏய் போன சித்திரிக்கிட்டு போகிறா. கிட்ட வந்து காற்று வச்சுக்கல காற்று ஓகே. டேய் டேய் மேலே வந்து மேலே வந்து மேலே வந்து இவ்வளோ குறிநக்கெல்லாம் சிரிக்கிட்டு பற்றியாது.
ஒன்றும் எது எட்டி பச்சு இப்போ அங்கே இருக்கிறது நீங்களாண்ணா? அங்கேருந்து எதுவும் டைப் வச்சு கருப்பாக எதுவும் விதிச்சுப்பா. அப்படி போ, அப்படி போ, அப்படி போ, அப்படி போ. எங்க யா எங்கடா எங்கேருந்து வந்துச்சுன்னா தெரியலடா. ஒன்றும் இல்லை. இது வருது. என்ன பாட்ட? என்ன பாட்ட? மூஞ்சி கருப்பா நீச்சா கொடுங்க. பக்கம் பார்த்தாச்சு. அப்பக்கம் இதுல போய் பார்த்துலாம். போ. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த வீடு கட்டினது பிடிக்கலன்னு சொல்லி உடச்சு போட்டுருந்தீங்களா? நீங்க அப்போ கட்டும் போதே நீங்க ஒச்சு போட்டுக்கிடுமே, எதுக்கு தேவையில்லாம இறந்து போனீங்க? இல்லை, இப்பதான் உடச்சு போட தெரிஞ்சா இவ்வளோ போகையா கனவுத்துறாரு. அப்போ நீங்க உடைச்சிருந்தீங்க, சண்டை போட்டீங்கன்னா இப்போ நீங்க உயிரோட இருந்திருப்பீங்களா? லைஃபை தொலைச்சிட்டீங்க. நீங்க செத்துறது எல்லாமே இப்போ எங்களையும் சாவடிலான்னு பாக்குறீங்க. இப்போ உங்களை பார்க்கலாம் அந்த பாவத்து. இப்போ வெளியெல்லாம் போக முடியாது. உங்க பேர் என்ன? மரியாமா. என்னடா பேய் கூட கூப்பிட்டு? பேய் கூப்பிடுனா நீ உங்க அளவு குஞ்சா இருக்க. இப்போ நம்ம பார்த்துங்களா இதுக்கு நான் இந்த பில்டிங்கில் இருக்கு தெரியாமல் போகலான்னு பார்த்தா அது எங்கள் கூடயே வரீங்களா துணைக்கு? ஹலோ, வரியா? ஆ, நீங்கள் 2 பேர், நாங்கள் 2 பேர். தங்கச்சி வச்சுப்பான். இருடா, என்ன விட்டு போறியா? தாசில்பத்தில் இருக்காங்க. மேரியா லைலாவா? உன் பேர் சொல்லிட்டு கட்டு எங்களை பயமுட்டு. தங்கச்சி யாரும் சொல்லிட்டு என்னோட சிரிப்பது அப்படி சிரிக்குது. பல வருஷம் முன்னாடி செத்துனா பாட்டி இட்டு பேய். இப்போ நீ கேள்வியா இருக்கியா இல்லை பொண்ணாவா இருக்கியா? உங்களால் எனக்குள்ள வாழ முடியுமா? பொண்ணா இருந்தீங்கன்னா
அலோவ் பண்ணுவேன், கிளவியாக இருந்தால் அலோவ் பண்ண மாட்டேன். எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தேன். தமிழ்நாடு பெட்டன் ரேட்டு வந்துடா வந்துடா. ஏய் அப்படியே போடி வெளியா போ. டிஸ்டன்ஸை மெயின்டைன். நீ தங்கச்சியாக இருந்தால் எனக்குள்ளே அலோவ் பண்ணுவேன். ஆயா அவசியம் ஒன்று நம்மளுக்கு அதுக்கு முட்டுசன்றா செத்துண்டா இப்படி வா மொத்தம் பர்ஜேஷன் என்ன பண்ற? கண்ணாமூச்சி விடாது. கண்ணாமூச்சியா டார்ச் லைட் வேறு போயிடுச்சுடா. போ மொத்தமாக மேலே போயிட்டு வா அப்படியே வா, பின்னாடி வா, நாங்கள் 2 பேர் போகிறோம். வா, உன் அக்காலையும் கூப்பிட்டு வா. தங்கச்சி எனக்குன்னு அக்கா வழி கேட்க சும்மா ஒரு வார்த்தைக்கு கூப்பிட்டேன். எல்லாரும் மாதிரி காமிச்சிக்கிட்டா நீ உஷார் பண்ணிட்டு போயிடுவ போகிற பேய போகிற. மேலே கல்லு தடிக்கிறேன்னா ஒன்று மேலே வா, இல்லை ஒன்று கீழே போ. மட்டும் ரைட்டு பண்ண என்னாச்சு அங்கேயா? ஏய் மேலே வாடி, கீழே இருந்து ஆட்டிக்கிட்டு இருக்க. மேலே வந்து ஆட்டுவா, நாங்கள் 2 பேர் இருக்கோம். வந்துட்டாளா? அது இன்னொரு இல்லவே இல்லை, அது கீழே இப்போ என்ன கதைனா மழை கல்லில் எக்யூப்மெண்ட்ஸில் படாமல் பிடிப்போம். அது நம்ம போயிட்டு விளையாட்டு நினைக்கிறேன். எங்ககிட்ட பேச வரீங்களா? உட்காந்து பேசலாம். மேரி இவனா ரிவர்ஸ் ஆறு மாதிரி, ரிவர்ஸ் ஆறு மாதிரி இருக்குது. கேப்சர் பண்றான். நீ 2 கல் எப்படிமா வச்சுட்டு பாரா? வச்சுட்டு இருக்கேன். ஒன்னு இப்படி போகுது, ஒன்னு இப்படி போகுது. வெயிட் பண்ண. கல் வச்சிரு, கல் வச்சிரு, சிறுபலை போன கல் வச்சிடா. டேய் போஸ்ட் எங்கேருந்து வந்துச்சு? இல்லை எனக்கு எப்படி இது எப்படி தூக்கிச்சு இப்போ?
மேயா லாலாவா பேர் என்ன? லைலாடா லைலாடா லைலா. லைலா ஹீரோயின் இல்லை? உங்களுக்கு இப்போ கல் போட்டு விளையாட ஆள் வேணுமா? ஆமாம், அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஏமா உனக்கு வேற விளையாட்டே தெரியாதாம்மா? கல் வேணா எடுத்துக்கோங்க. ஒரு கல் கொடுங்க எங்களுக்கு. எங்களுக்கு ஒரு கல். ஏன்னா விளையாடுங்க. ஏமா மேரி கல் வச்சு விளையாடாமா? உனக்கு லைலா புரியல. மேரி எனக்கு இவன் என்ன வேணா பண்ணிக்கோ. நான் போயிட்டு வா போ. ஆசைப்பட்டல லைட்டு போயிட்டு நீ தான் வீட்டு வச்சு. எனக்கு லைட் இல்லைப்பா, லைட் இருந்தால் போயிடுவேன். நீ அங்கே இருக்கு லைலா வேண்டா போடா. லைலா ஒந்து மேரி எந்து ப்ரோ ஒன்று தான். நான் வேணுமா கிருஷ்ணா வேணுமா உங்களுக்கு? சரி நீதான் வேணுமா? நானேப்பா போய்ட்டு வா. ஏன்னா உரிமிக்கிட்டே ஓடி வர? ஓ லைட்டு போயிடுச்சு. இப்போ நீ மட்டும் தான் பார்க்கணுமே. டேய் 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 அங்கே ஏதாச்சும் இருக்கா போய்? நீ செத்து பேர் நீ இந்த அப்பா பையன் கீழே உனக்கு கன்னியாஞ்சலி பெருசாக வச்சிருப்பேன். ட்ரெஸ் வச்சுப்பியா? கன்னியாஞ்சலி பெருசாக வச்சிருப்பேன். யூடியூபர் மாடம். எங்கேருந்து பார்த்தோம்? என்னடா சொல்ற? மெய் கேக்குதா? மேரி சொல்றியா? மெய் நீ தனியா இருக்கியா? உனக்கு பேசுறதுக்கு யாராச்சும் துணைக்கி விடுவா மெய்? எனக்கு பேச தெரியாது மெய். என் ஃப்ரெண்டு வருவான். லைலா மேலே வரட்டுமா? இந்த சைடு இருக்கிட்ட நீயா? மெய் லைலா மெய் நாங்கள் இங்கேருந்து கிளம்பட்டுமா? என்கிட்ட ஏதாச்சும் கடைசியாக சொல்லணும்னு ஆசைப்படுவீங்களா? ஏதாச்சும் பேசணும்னு ஆசைப்படுவீங்களா? எசுக்கு பசுக்குன்னு இருந்தால் கேட்டுச்சுண்ணா நீடா வேணும்னு சொல்லிச்சுனா என்ன பண்ணுவேன்? வராடா 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 யாரா கேட்டு தொலைச்ச புரியல. அது தப்பு தப்பு புரிஞ்சுச்சுன்னா என்ன
கம்யூனிகேஷன் பண்ணலாம் போதும். வழியை மறந்துட்டேன். இங்க பாரு என்ன பார்க்க என்ன வர அங்க பாரு சொல்லி என்ன பார்க்க வந்துட்டு இருக்க என்ன சேஃப் நம்ம கூட உங்களுக்கு வந்து ஓ ஏதோ ஃபாலோ பண்ண மாதிரி நீ லெஃப்டில் போனால் ரைட்டில் பார்க்க மேரி சேஃபா எதுவும் இல்லை எங்கள் ரூமில் எதுவும் இல்லை. ஏய் கிருஷ்ணா டாஸ் எடுத்துங்க சொல்லுன்னு பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? லைட் ஆஃப் பண்ணிட்டு கம்யூனிகேஷன் பண்ணலாம். கிட்ட வர சொல்லலாம். நம்மகிட்டயா அவங்ககிட்டயா? ஆ லைட்டில் ஒன்றும் கிடைக்காது. தொலை பக்கத்தியா கொஞ்சா சந்தோஷமாக இருக்கிறேன் எனக்கு. முன்னாடி இத்தனை நாள் நாலு அடி வாங்கிட்டு இருந்தேன். கேக்குதா? ஏ வா கீழே போகலாம். கீழே போய் கம்யூனிகேஷன் பண்ணலாமா? கா மேரி லைலா கீழே போகிறோம் வாங்க. கீழே போய் பேசலாம். செகண்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். செகண்ட் ஃப்ளோர். போல ஈஸியா செகண்ட் ஃப்ளோர் வாடி. இப்படி வா. லெஃப்ட் ஹெட் வா. லைட் ஆஃப் பண்ணு. லைட் ஆஃப் பண்ணு. கைஸ் இந்த ஒரே ஒரு லைட் தான் இருக்குது. யார்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணணும்? ஆ யார்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ண போகிறா? மேயா லைலாவா? யாரு யார்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ண போகிறா? மேயா லைலாவா? யாரை கூப்பிடணும்? நீங்கள் தாராளமாக வரலாம். இப்போ எங்ககிட்ட உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நாங்கள் இருக்கோம். பிடிச்சவா இல்லையா? வீட்டுல புருஷனா நீ? புருஷன் இல்லைடா, பிடிச்சவங்கடா. பர்பூசி நான் கத்துல நீங்க தான் இந்த எட்டை வெட்டி ஓடி போவீங்க. அந்த மாதிரி கத்துவேன் நான் இப்போ. அப்புறம் ஏன்டா இவங்ககிட்ட வச்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. கல்லத்தை வாங்கணும். இப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரிலாம் நாங்கள் லைட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கோம். கிட்ட வந்து கம்யூனிகேஷன் கைஸ் எப்படியோ அந்த இடத்த விட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். இப்போ எங்ககிட்ட சரியான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை. அதனால அவங்கக்கிட்ட நல்லா கம்யூனிகேஷன் பண்ண முடியல. என்ன சிரிக்கிற சொல்லு. எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா பேசிக்கலாம் அவங்ககிட்ட. ஆனால் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் ப்ராப்பராக எடுத்துகிட்டு வரல. நார்மலாக ஒரு லொக்கேஷன் பார்க்க தான், இங்கே லொக்கேஷன் இருக்குன்னு தெரிஞ்சு தான் வந்தோம் நார்மலாக பார்க்கறதுக்கு. அதனால எதுவும் வரல. அதுவும் இல்லாமல் கூட வேறு துணைக்கி அவள் இல்லாமல் போயிட்டா. நாங்கள் 2 பேர். அவன் வந்து சாய் வந்து சென்னையில் இருக்கான். இப்போ நாங்கள் இங்கே பெங்களூரில் இருக்கோம்.
நாங்கள் 2 பேரும் ஒரு விஷயத்துக்கோசம் வந்திருக்கோம். நாங்கள் இங்கே வந்ததே வேறு ஒரு விஷயமா வந்திருந்தோம். இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் இங்கே பார்த்தோம், வெளில பார்த்தோம், இங்கே ஒரு லொக்கேஷன் இருந்துச்சுன்னு. அதனால தான் இந்த லொக்கேஷனை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிற கேமரா ஒரு கோபோ ஃபோன் மட்டும்தான் இருந்துச்சு. அதை வச்சு வீடியோ எடுக்கலாம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் டீமோடு வந்திருந்தால் நாங்கள் கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸு, நைட் மிஷின் எல்லாமே ப்ரிப்பேராக எடுத்துகிட்டுருப்போம். இன்னும் இப்போ நாங்கள் 2 பேர் வந்தனால ஒரே ஒரு கோப்ரோ மட்டும்தான் இருந்துச்சு. அது வச்சு எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணிவிட்டு வந்திருக்கோம். இங்கே டீமோட அவர் சரியானோன்னு மொத்தமாக டீமாக வந்து ப்ராப்பராக ஒரு வீடியோ எடுத்து ஃபுல் வீடியோவாக போடும். இந்த வீடியோ சும்மா இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, எங்களால் முடிஞ்ச எஃபர்ட்லாம் போட்டுருக்கோம். அந்த எஃபர்ட்டுக்காக ஒரு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களுக்கோசம் அந்த வீடியோவை பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் அமுக்குங்க. உங்களால் எவ்வளோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை மேலும் மேலும் உயர்வடைய கைஸ், இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸ்க்குலாம் நீங்கள் எப்படி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதுமாதிரி இந்த வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணி லைக், ஷேர், கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க. அப்படியே முடிஞ்ச அளவுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் நிறைய பேர் வரலன்னு சொல்லிங்க. அதனால் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் சாயோட இன்ஸ்டா ஐடியை பின் பண்ணுறோம். அது அப்டேட் எப்போ போய் வீடியோ போனோமோ அது அப்பயே இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடும், அதை பார்த்தா தெரியும். அதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கோம். ஹரி, கிருஷ்ணா, பாய்.